ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் வீடியோ. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். திருத்தணி முருகன் கோவிலுக்கு அண்ணாக்கு ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுருந்தோம். ஸோ அந்த வேண்டுதலுக்காக போயிருந்தோம். நான், ஹஸ்பண்ட், அம்மா 2 பாப்பாவும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் காலையில் 6 மணிக்கு. ஏன்னா அப்போ தான் பூஜை 10 மணிக்கு, ஸோ 9:30 மணிக்கெலாம் இருக்கணும்னு சொன்னாங்க. நாங்களும் கரெக்டாக 9 மணிக்கெலாம் போயிட்டோம். கோயில் ரீச் ஆன உடனே அந்த கோயில் என்ட்ரன்ஸ் நுழையும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. சூப்பராக இருக்குது. சாதாரணமாகவே எனக்கு முருகர் கோயில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த கோயிலுக்கு போகும்போதே, அந்த மலை ஏறும்போதே, ஆட்டோவில் போகும்போதே அந்த சாமி பாட்டு காதில் ஒலிச்சிட்டே இருந்தது. ஒரு நல்ல வைப்போட கோவில் போகணும். அங்கே போனதும் ஒரு நல்ல இடமா பார்த்து ஆட்டோவை பார்க் பண்ணிட்டோம். ஆட்டோவை பார்க் பண்ணிட்ட பிறகு ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கோயில் உள்ள போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஆன்லைனில் ரெசிப்ட் எதனா வேணுமான்னு கேட்குறதுக்காக ஆஃபீஸில் போய்ட்டு கேட்டோம். இல்லை, நீங்கள் ஆன்லைன் இதுவே காட்டினீங்கனாலே உங்களுக்கு உள்ளே அனுப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்படியே கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங்கில் அந்த ஒரு 9 மணிக்கு அந்த சூரியனையும் அந்த கோவில் கோபுரத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கெல்லாம் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மண்டே போயிருந்தோம். ஸோ வீக்கெண்ட் போனால் தான் கோவில் கூட்டமாக இருக்கும். ஸோ வீக் டேஸில் போகலான்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் இது பண்ணோம். எங்களை மாதிரியே நிறைய பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி கோவில் அன்றைக்குமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. அவ்வளோ காலையிலையும் ஜனங்க லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. அது பாருங்க, இவ்வளோ ஜனம் நின்றுட்டு சாமிக்கு திருக்கல்யாண பூஜைக்காக புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு எங்களுக்கு தனி லைனு. ஸோ நாங்கள் அந்த கதவு திறந்ததுமே நாங்கள் ஆன்லைன் டிக்கெட்டை காட்டிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே அந்த புக்கிங் எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர், இப்போ எங்கள் கூட ஒரு 4 பேர் புக் பண்ணியிருந்தாங்க அந்த திருக்கல்யாணத்துக்கு. எங்களுக்கு நாங்கள் புக் பண்ணுறதுக்கு 4000 ஆச்சு. அந்த மாதிரி அந்த 4 பேரும் புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் எல்லாம் 4 பேரும் வந்துட்ட உடனே தான் அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது பூஜை முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்குது. அதுதான் ஐயர் பண்ணி வச்சாங்க. அங்கே கேமரா அலோடு இல்லை. ஸோ பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. நம்ம யாருக்காக வேண்டுதல், இப்போ நாங்கள் அண்ணாக்காக வேண்டுதல் வச்சுருந்தோம். ஸோ அதே மாதிரி அந்த 4 பேர் ஃபேமிலியிலேருந்தும் யாருக்காக வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி மாலை போட்டு, இந்த மாதிரி தோளில் துண்டு போட்டு மரியாதைலாம் செலுத்திட்டு, சீக்கிரம் கூடிய விரைவில் கல்யாணம் நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அனுப்புகிறாங்க. அவள் தான் சாமியும் நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு. நாங்கள் இந்த சாமி பூஜை பண்ணதால் நேரடியாகவே எங்களை சாமி பார்க்க அனுப்பிட்டாங்க. அப்படியே சாமியும் உள்ளே கும்பிட்டுட்டு திருப்தியாக வெளியே வந்தோம். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், மங்கீஸ்லாம் ரொம்ப ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பக்கத்தில் கடையில் விற்கிறதுலாம் ஒரு தொன்னை ஆளுங்க வாங்குது, இவங்க தான் வாங்கிட்டு அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கோவிலையும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு நாங்களும் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான். மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது. சாமி கும்பிட்டுருந்தது. கடைசியாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இங்கே திருத்தணி வந்திருந்தோம். அதோடு இப்போ தான் வந்திருக்கோம். என்ன சொல்கிறது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மனுஷங்களால் ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் ஒரு விஷயம் நம்மளுக்கு நிறைவேறலை, கிடைக்கலன்னும் போது நம்ம கடைசியாக தெய்வத்து காலில் தான் விழுவோம். அந்த மாதிரி தான் நாங்களும் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம். ஸோ அது எதுவுமே எங்களுக்கு இன்னுமே 2-3 வருஷமாக செட் ஆகவே இல்லை. ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கடைசியாக நாங்கள் முருகர் பாதத்தில் தான் அதை ஒப்படைச்சிட்டோம். முருகர் தான் அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அம்மாவோட பிரார்த்தனையும் அதுதான். அதுக்கப்புறமா அங்கேயே அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். சாப்பாடு நல்லா இருந்தது. நாங்கள் அதுக்கு டோக்கன் கொடுத்து வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியாக மனசு நிறைவோட வயிறும் நிறைஞ்சு நாங்கள் கோயிலை விட்டு வெளியே வந்துட்டோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னாலையும் சரியாக வீடியோஸ் போட முடியல. அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி. வீடியோஸ் எடுத்தாலும் அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுக்கு கரெக்டான டைமிங் எனக்கு கிடைக்க மாட்டேது, செட் ஆக மாட்டேங்குது. இனிமேல் நான் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு யூடியூப்லேயும் வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ, பாய்.